ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்கரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். துளாராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் 12ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்து துளாராசி நிறைய பேர் தூளாக மாறிவிட்டார்கள். 12ஆம் இடம் பாதங்களை குறிகாட்டக்கூடியது. அப்போ கால் அடி, கால் வலி, வயதில் முதிர்ந்த நபர்களுக்கெல்லாம் இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், இரவு நேரத்தில் தூக்கமின்மை. இப்போ இவர்களுடைய 12ஆம் இடம்ங்கிறது கால புருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ நிறைய கடன் தொல்லை, எதிரி, வம்பு, வழக்கு, நோய். இப்போ அந்த நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் துளாராசிக்காரர்கள் நிறைய அவதிப்பட்டார்கள். இப்போ இவர்களுக்கு ராசியில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம், அதாவது இது நாள் வரைக்கும் 12th ஹவுஸில் இருந்த அந்த செவ்வாய் இப்போ புரட்டாசி மாதம் முழுவதுமே ராசியில் இருக்கிறது. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், சார் செவ்வாய் ராசியில் இருந்தாலே நல்லா கோபம் வருமா சார், அடிதடி மாதிரி எல்லாம் இறங்கிடுவோமா சார் அப்படின்னு நீங்கள் யோசித்தால் இந்த இடத்தில் செவ்வாயை குரு பார்க்கிறார். இதற்கு பெயர் குரு மங்கள யோகம். துளாராசினாவே சந்திரன் ராசியில் இருப்பதாகத்தான் அர்த்தம். அப்போ அதற்கு பெயர் சந்திர மங்கள யோகம். இந்த சந்திரனை குரு பார்த்தால் இதற்கு குரு சந்திர யோகம். இப்போ நான் சொன்ன யோகங்கள் எல்லாமே உயர்வான யோகங்கள், நிறைய அனுகூலங்களையும் அபிவிருத்திக்காரையும் துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு தான் பிரபஞ்சம் சொல்கிறது. இப்போ இந்த மாதத்தில் இவர்களுக்கு குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். இப்போது இந்த புதன்கிறவர் புத்தி கூர்மையையும் புத்திசாலித்தனத்தையும் நூதனமான விஷயங்களை இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல், நல்ல மின்னல் வேகத்தில் பிரகாசமாக விஷயங்களை வெளிப்படுத்துவது, புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது. ஓப்பனாக சொன்னால் ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் ரொம்பவும் அறிவுபூர்வமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த புதன் அப்படிங்கிறவர் கொடுப்பார். இதன் மூலம் பலரது ஈர்ப்பு, பலரது பார்வை நம்மேல் படும். அதன் மூலம் மேலும் மேலும் பதவி உயர்வு அப்படிங்கிறதும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தவிர இதே புரட்டாசி மாதத்தின் கடைசியில் ராசியாதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு நீசமாகிறார். இந்த இடத்துல தான் பலனை நம்ம ரொம்பவும் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போது சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறது பாதகஸ்தானத்தில் இது நாள் வரை பாம்பு கூட சேர்ந்திருந்த சுக்கிரன்
நீசமாகிறது அப்படிங்கிறது ஒரு ஃபார் பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிரன் எங்கு நீசமாகிறாரோ அந்த வீட்டின் அதிபதி புதன் கேந்திர பலம் பெறுகிறது. இதைத்தான் நீசபங்க ராஜயோகம்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போது இதுவும் நமக்கு ஒரு விதத்தில் ப்ளஸ் தான். இப்போ இந்த சுக்கிரன்கிறவர் இங்கே அஷ்டமாதிபதி நீசம்ங்கிறது ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். ராசியாதிபதி சுக்கிரனே காதலுக்கும் காமத்துக்கும் சேட்டைக்கும் உல்லாசத்துக்கும் உண்டான கிரகம். அவர் நீசம் அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னெசரி விஷயங்கள் எல்லாம் கட்டாகும். இப்போ இந்த சுக்கிரனை சனி பார்க்கிறார். இந்த சனி மந்த சனியாக பார்க்கவில்லை, அவர் வக்ரத்தில் உக்ர பார்வையாக இந்த சுக்கிரனை பார்க்கிறார். சனியை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ ராசியாதிபதி சுகஸ்தானத்தையும் புத்திரஸ்தானாதிபதியையும் பார்ப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், கம்ஃபர்ட்டு, லக்ஸரியை எல்லாம் நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு வைராக்கியத்திலும் ஒரு பிடிவாதத்திலும் ஒரு விடாமுயற்சியிலும் நாம் இறங்கி விடுவோம். சுகஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியவே பார்க்குது. அதுவும் எப்படி பார்க்குதுன்னா, நீ அடங்காத, உன்னுடைய முழு பவரை எடுத்து காமி, அனைத்து விஷயங்களையும் பக்கம் இழு, உன்னைய யார் எவ்வளவு போட்டு அமுக்குன்னு அமுக்கினாலும் எல்லாத்தையும் உடைத்து விட்டு வெளியே சாதிக்க தூண்டுவார் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த இடத்துல தேடி பார்த்தோம்னா ஒரு மைனஸும் வரும், ஒரு ப்ளஸ்ஸும் வரும். இப்போ சூரியன் 12ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது கெட்டவன் கெடுகிறான், பாதகாதிபதி கெடுவது. அப்போது டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சனி பார்ப்பது, அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். கரண்ட் பில்லாக இருந்தாலும், வாட்டர் பில்லாக இருந்தாலும், இன்கம் டேக்ஸாக இருந்தாலும், ஜிஎஸ்டியாக இருந்தாலும் உயர்நிலையில் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் இதனை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு குரு பார்வை, 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை, லாபஸ்தானத்தில் கேது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே ப்ளஸ்ஸு, டபுள் ப்ளஸ்ஸு, ட்ரிபிள் ப்ளஸ்ஸு, 4 டைம்ஸ் ப்ளஸ்ஸு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை, ராகுவுக்கு திரிகோணத்தில் குரு, குருவுக்கு திரிகோணத்தில் ராசி, ராசிக்கு திரிகோணத்தில் ராகு. இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போது 90-90-90 அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடியது. இது எல்லாமே இவர்களுக்கு மேலும் 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 நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர 6ஆம் இடத்தில் இவர்களுக்கு சனி பகவான் வக்கரம். அந்த 6ஆம் இடம்ங்கிறது நம்ம மேலோட்டமாக நோய், எதிரி, கடன் மட்டும் எடுத்துக்காம 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் எடுத்துக்கொண்டு பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியதாகவும் விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இழுத்து போட்டு மேலும் மேலும் லாபத்தையும் வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு. யாராவது ஒருத்தர் மிஸ்டு கால் கொடுத்தா கூட போகிறோம், இல்லை பிரதர் நாங்கள் பக்கத்து ஆஃபீஸ்க்கு தான் பிரதர் வந்தேன், உங்கள் ஆஃபீஸுக்கு வரல பிரதர்னு சொன்னால் கூட அந்த ஆஃபீஸில் கரண்ட் இல்லை சார், இங்கே வாங்க சார்னு இழுத்து கூட்டி கொண்டு அமர்த்தி ஏதோ ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை அவரிடம் கொடுத்து அந்த விஷயத்தை முடித்து விடுவார். ஒருவேளை ஜாபில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உயர்நிலை உயர்மட்டத்துக்கு மேலும் மேலும் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏற்படலாம்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ துளாராசி துக்கத்தில் இருக்கிறோம், தூளாக போய்விட்டோம், அது மாதிரி துடைத்து விட்டது நல்லா வருத்தப்படக்கூடிய இந்த துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு இந்த சனி சூரியன் பார்வைக்கு ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும், ஒரு கவச்சமாக இருக்கும். இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகிட்டு இருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.